ஃபைனலி சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருச்சு. அதாவது வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இன்னும் வந்து படக்குழு அனௌன்ஸ் பண்ணால் போதும். ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ஒரு ரிலீஸ் டேட் வந்து எப்போ அந்த அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கங்குவா இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் வேட்டையன் திரைப்படம் வருவதால் இந்த திரைப்படத்தை தள்ளி போட்டுட்டாங்க. இதை பற்றி வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து அஃபிஷியலாக ஞானவேல் ராஜா வந்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வேட்டையன் திரைப்படம் வருவதால் நாங்கள் வந்து கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டுட்டோன்னு. அது கிடையவே கிடையாது. நாங்கள் வேட்டையன் திரைப்படங்கிறது இல்லை, வேறு எந்த திரைப்படம் வந்திருந்தாலுமே வந்து நாங்கள் வந்து கங்குவா திரைப்படத்தை போஸ்ட்போன் தான் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 3 வருஷம் உழைப்பு. ஸோ சூர்யா அவர்களோட 3 வருஷம் உழைப்பு, சிறுத்தை சிவா அவர்களோட 3 வருஷம் உழைப்பு, எங்களோட டெடிக்கேஷன் ரொம்ப இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம். நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நார்மல் ஹிட்டான படமாக கொடுக்கணும். ஸோ தமிழகத்தில் வந்து பெருசாக பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. இந்த படம் வந்து உலக அளவில் ஒரு பேன் இண்டியா ஹிட் ஆகணும், 1000 கோடி வசூல் செய்யணும், அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கோம். அதனால் இந்த ஒரு படத்தோட ரிலீஸ் தேதியை நாங்கள் கவனமாக வந்து முடிவு பண்ணோம். ஆனால் அதே ரிலீஸ் தேதியில் வேட்டையன் திரைப்படம் வந்ததால் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஈவன் வந்து வேறு ஏதாவது திரைப்படம், வேறு எந்த ஹீரோவோட திரைப்படம் வந்திருந்தாலுமே நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் தேதியை வந்து அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு சின்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து அடுத்த ரிலீஸ் தேதியும் வந்து எந்த ஒரு கிளாஷும் இருக்கக்கூடாது, ஒரு பெரிய லீவாக வந்து இருக்கணும். அதே சமயம் வந்து அந்த ஒரு நடு கேப்பில் வந்து எந்த ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வரக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து கங்குவா திரைப்படம் மட்டும்தான் வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், இதுக்கு முன்பு வந்து எத்தனையோ திரைப்படங்கள் வந்து கிளாஷ் விட்டு தமிழகத்தில் வந்து இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் நடுவில் வந்து நல்ல ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு பேன் இண்டியா ஹிட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து வேட்டை திரைப்படம், கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், பெரிய ஹிட்டு கிடைக்கும். ஆனால் வந்து இதே நார்த் இந்தியாவில் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், கங்குவா திரைப்படத்துக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஒரு பிளான்னால் தான் வந்து ஒரு கங்குவா திரைப்படத்தை சோலோ ரிலீஸாக பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சு ஒரு ரிலீஸ் டேட்டை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த படத்தை வந்து இப்போ வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா தீபாவளிக்கும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை மேபி வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து அமரன் திரைப்படம் வருகிறது. ஸோ இதனால் தீபாவளிக்கு வேண்டாம், நாம் வந்து தீபாவளியும் இல்லாமல் நவம்பர் 14ஆம் தேதி கங்குவா திரைப்படத்தோட டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நவம்பர் 14ஆம் தேதி அஃபிஷியலாக சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் வெளியாக போகிறது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லப்படுகிறது. இந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது. இது வந்து பயங்கரமாக ரிலீஸ் பண்ணணும், ஒரு பயங்கரமான சாங்கோட வந்து இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணோம். அந்த சாங் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. அதாவது வந்து இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளை வந்து போன மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இந்த ஒரு சாங் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சாங்க்கான ஒர்க்கும் வந்து போய்கொண்டு இருந்தது. அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்க சூர்யா வந்து கோவாவில் நடக்கிற சாங். ஸோ அந்த ஒரு சாங்கை தான் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க செப்டம்பர் 20ஆம் தேதி. அந்த சாங்கோட சேர்த்து படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டும் வந்து மென்ஷன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் வந்து இருக்கிறது. கங்குவா திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் தேதியை வந்து நம்ம செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து பார்க்க போகிறோம். அஃபிஷியலாக தயாரிப்பு நிறுவனமும் அறிவிக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது சாங்கை வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். பிரசன்ட் சூர்யா அவர்களோட போர்ஷனை வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே சூர்யா ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்ச ஃபைனலி சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருச்சு. அதாவது வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இன்னும் வந்து படக்குழு அனௌன்ஸ் பண்ணால் போதும். ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ஒரு ரிலீஸ் டேட் வந்து எப்போ அந்த அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கங்குவா இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் வேட்டையன் திரைப்படம் வருவதால் இந்த திரைப்படத்தை தள்ளி போட்டுட்டாங்க. இதை பற்றி வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து அஃபிஷியலாக ஞானவேல் ராஜா வந்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது.
எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வேட்டையன் திரைப்படம் வருவதால் நாங்கள் வந்து கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டுட்டோன்னு. அது கிடையவே கிடையாது. நாங்கள் வேட்டையன் திரைப்படங்கிறது இல்லை, வேறு எந்த திரைப்படம் வந்திருந்தாலுமே வந்து நாங்கள் வந்து கங்குவா திரைப்படத்தை போஸ்ட்போன் தான் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 3 வருஷம் உழைப்பு. ஸோ சூர்யா அவர்களோட 3 வருஷம் உழைப்பு, சிறுத்தை சிவா அவர்களோட 3 வருஷம் உழைப்பு, எங்களோட டெடிகேஷன் ரொம்ப இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம். நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நார்மல் ஹிட்டான படமாக கொடுக்கணும், ஸோ தமிழகத்தில் வந்து பெருசாக பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. இந்த படம் வந்து உலக அளவில் ஒரு பேன் இண்டியா ஹிட் ஆகணும், 1000 கோடி வசூல் செய்யணும், அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கோம். அதனால் இந்த ஒரு படத்தோட ரிலீஸ் தேதியை நாங்கள் கவனமாக வந்து முடிவு பண்ணோம். ஆனால் அதே ரிலீஸ் தேதியில் வேட்டையன் திரைப்படம் வந்ததால் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஈவன் வந்து வேறு ஏதாவது திரைப்படம், வேறு எந்த ஹீரோவோட திரைப்படம் வந்திருந்தாலுமே நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் தேதியை வந்து அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு சின்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து அடுத்த ரிலீஸ் தேதியும் வந்து எந்த ஒரு கிளாஷும் இருக்கக்கூடாது, ஒரு பெரிய லீவாக வந்து இருக்கணும். அதே சமயம் வந்து அந்த ஒரு நடு கேப்பில் வந்து எந்த ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வரக்கூடாது, கம்ப்ளீட்டாக வந்து கங்குவா திரைப்படம் மட்டும்தான் வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், இதுக்கு முன்பு வந்து எத்தனையோ திரைப்படங்களை வந்து கிளாஷ் விட்டு தமிழகத்தில் வந்து இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் நடுவில் வந்து நல்ல ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு பேன் இண்டியா ஹிட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து வேட்டை திரைப்படம், கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், பெரிய ஹிட் கிடைக்கும். ஆனால் வந்து இதே நார்த் இந்தியாவில் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், கங்குவா திரைப்படத்துக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஒரு பிளான்னால் தான் வந்து ஒரு கங்குவா திரைப்படத்தை சோலோ ரிலீஸாக பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சு ஒரு ரிலீஸ் டேட்டை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த படத்தை வந்து இப்போ வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா தீபாவளிக்கும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை மேபி வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து அமரன் திரைப்படம் வருகிறது. ஸோ இதனால் தீபாவளிக்கு வேண்டாம், நாம் வந்து தீபாவளியும் இல்லாமல் நவம்பர் 14ஆம் தேதி கங்குவா திரைப்படத்தோட டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நவம்பர் 14ஆம் தேதி அஃபிஷியலாக சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் வெளியாக போகிறது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான பிளானை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லப்படுகிறது. இந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது, இது வந்து பயங்கரமாக ரிலீஸ் பண்ணணும், ஒரு பயங்கரமான சாங்கோட வந்து இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணோம், அந்த சாங் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. அதாவது வந்து இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளை வந்து போன மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இந்த ஒரு சாங் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சாங்க்கான ஒர்க்கும் வந்து போய்கொண்டு இருந்தது. அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்க சூர்யா வந்து கோவாவில் நடக்கிற சாங், ஸோ அந்த ஒரு சாங்கை தான் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க செப்டம்பர் 20ஆம் தேதி. அந்த சாங்கோட சேர்த்து படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டும் வந்து மென்ஷன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் வந்து இருக்கிறது. கங்குவா திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் தேதியை வந்து நம்ம செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து பார்க்க போகிறோம். அஃபிஷியலாக தயாரிப்பு நிறுவனமும் அறிவிக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது சாங்கை வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். பிரசன்ட் சூர்யா அவர்களோட போர்ஷனை வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே சூர்யா ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்ச